இன்னைக்கு நம்ம சிறுகீரை பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுருக்குங்க. கடாயிலேருந்து 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கீரைக்கு எண்ணெய் ரொம்ப தேவைப்படாது பொரியலுக்கெல்லாம், 2 கரண்டி போதும். எண்ணெய் காஞ்சிச்சுங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு எப்பவுமே நல்லா பொரியணுங்க. இந்த மாதிரி சத்தம் கேட்கணும். கடுகு பொரிச்ச பிறகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்புங்க ஒரு 1/2 ஸ்பூன். அதுவும் நல்லா கலர் மாறி வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கிளறி விடணும். கடுகு பருப்பெல்லாம் பொரிஞ்ச பிறகு ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கணுங்க. எப்பவுமே கீரைக்கு பூண்டு நிறைய சேர்க்கணும். அதுலேயே பெரிய வெங்காயம் 1 இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இது எண்ணெயில நல்லா வதங்குங்க. வெங்காயம் பூண்டு இந்த அளவுக்கு வதங்கினாங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டோம். இப்போது ஒரு 2 காஞ்ச மிளகாங்க விதை உதிர்த்து இது மாதிரி கிள்ளி எடுத்துங்க. விதையோடு போடக்கூடாது. அதை போட்டு இந்த மாதிரி ஒரு முறை கலந்து விட்டுட்டு நம்ம கீரை ஒரு கட்டுங்க. இது நல்லா பொடியாக கட் பண்ணி 3 முறை தண்ணியில் அலசி எடுத்துருக்கேன். மண் போயிட்டு பிறகு நம்ம இது மாதிரி எடுத்துக்கணுங்க. 3 முறை அலசினங்க கீரையை. கீரை போட்டு அந்த ஒரு முறை நல்லா அப்படியே எண்ணெயிலே பரட்டி விடணுங்க. தண்ணி இப்போ சேர்க்கக்கூடாது. இது நம்ம கீரை போடும்போது அதிகமாக இருக்கும். அதனால் இதை நல்லா இந்த மாதிரி அப்படியே எண்ணெயிலே வதக்கி விடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். ஏற்கனவே கீரையில் தண்ணி இருக்கும். உப்பு நம்ம இந்த வதக்கி விட்டு பிறகு தாங்க சேர்க்கணும். கீரை போடும்போது அதிகமாக தெரியும். நம்ம அந்த டைமில் உப்பு சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி டைமில் வதக்கி விட்ட பிறகு தான் நம்ம உப்பு சேர்க்கணும். நல்லா எண்ணெயிலே வதங்கின பிறகு ஒரு 1/4 டம்ளர் தண்ணிங்க. இந்த தண்ணி பார்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம போடும்போது கடாய் ஃபுல்லாக அந்த கீரை நம்ம வதக்கின பிறகு கம்மியாச்சு பாருங்கள். இப்போ அது தகுந்த அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்திக்கலாங்க. கல்லுப்பு வேண்டாம், சால்ட்டு சேர்த்திக்கிங்க. தண்ணியை ஒரு 1/4 டம்ளர் தாங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம இது வேகிறத வெயிட் பண்ணலாம். இப்போ கீரை நல்லா வெந்துச்சுங்க. உங்களுக்கு இதுவாக இருந்தால் ஒரு தண்டு எடுத்து இப்படி நசுக்கி பாருங்கள். அந்த தண்டு இப்படி நசங்குச்சுன்னா கீரை வெந்துச்சுன்னு தெரியுங்க நமக்கு. பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான சிறுகீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கீரையில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து இருக்குது. கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. பால் ஊட்டும் தாய்மார்களுக்கு இந்த மாதிரி பூண்டு நிறைய தட்டி போட்டு பொரியல் பண்ணி கொடுத்தா அதிகப்படியாக குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கலாங்க. வாரத்தில் ஒரு நாளாவது இந்த கீரை எந்த கீரை கிடைக்குதோ அதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.